Hi friends, today we talk about the slicing. ஓகேங்களா, நம்ம டேட்டா டைப்ஸாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஸ்லைசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் லிஸ்ட் ரெண்டு அண்டு தென் டப்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லைசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லைசிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கட்டும், அதிலேருந்து பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு மெயினாக ஒரு 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பிரித்து எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லைசிங் எப்படி பண்ணலாம், அதோட என்ன இன்டெக்ஸ் இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களோட ப்ரோக்ராமிங் நீங்கள் போடுறப்பையும் இந்த ஸ்லைசிங் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃபர்தர் ஃபீட்பேக்கை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம உள்ளது போகிறதுக்கு முன்னாடி ஏஆர் புக்லெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூவாக இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தென் வி கோ டு தி வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைசிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல் அப்படிங்கிறது நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே லிஸ்ட் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த இதில் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்ம 0ன்னு சொல்லுவோம். ஸ்டாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் பொசிஷன். எப்பயுமே ஸ்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுங்க. அதாவது 5லேயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப்னா அந்த பொசிஷன் -1 அப்படிங்கிற பிளேஸ்லேயே எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸ்டெப் அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்லை 2 ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, 3 ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகணுமா அப்படிங்கிற பொசிஷன். நீங்கள் ஸ்டெப் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் ஸ்டெப்புக்கு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன், குட் மார்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸ்பேஸுக்கும் கண்டிப்பாக இண்டெக்ஸ் உண்டு. ஓகேங்களா, இப்போ நான் 0லேருந்து எழுதியிருக்கேன். இதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் பண்ணியும் என்ன பண்ணிக்கோம்னா இது ஃபார்வர்ட் டைரக்ஷன் சொல்லுவோம். பின்னாடிந்து வர அந்த நெகட்டிவ் பொசிஷனை பேக்வேர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரிவர்ஸாக ரீட் பண்ணுறது. அதுக்கு என்ன கொடுக்கணும்னா -1லேருந்து அந்த வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம், நெகட்டிவ்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும், இப்போ நான் குட் மார்னிங்கில் குட்டை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி பொசிஷனிங் கொடுக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை என்னோட சின்ன ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கண்டினியூ. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்ரீட்டிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் குட் மார்னிங். இப்படி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூ கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள், க்ரீட்டிங். ஓகேவா, ஸோ இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா குட் மட்டும் வேணும். அப்போது 0 1 2 3. அப்போது 3 வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்னா 4 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா தான் 4 - 1 அப்படிங்கிற எண்டிங் பொசிஷன் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் வந்து 3 தான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவோடையே ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள், குட் அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கில் இருந்து எனக்கு எந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எந்த எண்டிங் பொசிஷன் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கவுண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 கவுண்ட் எடுத்துக்கும். சப்போஸ் கவுண்ட்டுக்கு நீங்கள் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஸோ க்ரீட்டிங்கில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அகெயின் 0th பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் அண்ட் தென் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா (2). இப்போ எனக்கு 0th பொசிஷன்லேருந்து 2வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ விட்டு டி. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஓடி அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வரும். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0th பொசிஷனில் ஜி எடுத்திருக்கு. ஸோ ஜிக்கு அப்புறம் எனக்கு என்ன எடுத்திருக்கு அப்படின்னா இந்த ஓ கிடையாது, இந்த ஓ எடுத்திருக்கு. ஓகேங்களா, இன்னும் நீங்கள் இதை இன்னும் டீட்டெயிலில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ 10 அப்படின்னு சொல்லினா என்ன வந்திருக்கு பாருங்கள், 10th பொசிஷனை n வரைக்கும் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டு ஜி, அப்புறம் ஓக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் என்னென்னா n. ஓகேங்களா, இதுதான் இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக வரும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜி ஓ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அண்ட் தென் ஓ அண்ட் தென் n. அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ஒன்றா போகாமல்
என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டபுள் கவுண்ட் எடுத்திருக்கு. அதாவது உங்களோட ஸ்லைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் போகும். ஓகேங்களா? நார்மலாக எனக்கு எப்படி வரும் அப்படின்னா அடுத்தடுத்த பொசிஷன் மூவ் ஆன் ஆகாமல் இங்கேருந்து இந்த பொசிஷன் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இதான் நம்ம என்னென்னா 2 கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம நார்மலாக கொடுக்குற 2 கவுண்ட். இது நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேங்க, டிபெண்டிங் ஆன் யூ. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீட்டிங்கில் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 4 வரைக்கும் வேணும், இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு 6 வரைக்கும் வேணும். அப்போது யோசிங்க, 0 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ எனக்கு M வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே இது இப்போ நீங்கள் ஓகேங்களா எனக்கு எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். 6th பொசிஷன் கொடுக்குறேன். எண்டிங் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு இதுலேருந்து எம்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கு. ஸோ எம்லேருந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம் வந்து 0 1 2 3 4 5 5ங்கிறது தான் எம்மில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொல்ல முடியும், அது மிட் பொசிஷன்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிக்க முடியும். இப்போ நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்காக ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகே, ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் -1. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிங்குன்னு மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ -5லேருந்து -1 வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ -2 எடுத்துக்கும். RNIN அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ -5லேருந்து -1 நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ -5 அண்ட் தென் -1. ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ -5லேருந்து -1னா -5 -4 -3 -2. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். RNIN. ஓகேவா? ஸோ நவ் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா க்ரீட்டிங்கில் பாசிட்டிவும் நெகட்டிவும் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு 5லேருந்து ஓகேங்களா எனக்கு -1 வரைக்கும் வேணும். அப்போது 5 அப்படிங்கிறது என்னோடய எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எம்மிலேருந்து -1 அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்போது MORNIN வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒன்லி பாசிட்டிவ் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவும் நெகட்டிவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எப்படி மல்டிபிள் வேல்யூஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னே நான் ஒரு ஸ்கோர் அப்படிங்கிற என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் எப்படி ஃப்ரண்ட்டில் எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஆட் ஆன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கோர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா 0th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் 0th பொசிஷனில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 22 33. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது இந்த 10க்கு முன்னாடி இந்த 3 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போது கோலனில் ஸ்டார்ட் பண்ணுறேன், 0th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்சர்ட், அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிகினிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் அட் ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகே, அதே இது அடுத்து என்ன பண்ண போகிறேன் எண்டிங் பொசிஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். எண்டு பொசிஷனுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா லாஸ்ட் லென்த்து தெரியணும். அப்போ நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கோர் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிருக்கும் இதில். ஓகேங்களா? இந்த லென்த்தில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கோர் அப்படிங்கிற லென்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பொசிஷனில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது என்னோடய எண்டு பொசிஷனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் வேல்யூஸை ஆட் பண்ண போகிறேன். இங்கே நான் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துருக்கேன், இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்டு பொசிஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னா கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 60 70 அப்படிங்கிற 2 எலிமெண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய எண்ட் ஆஃப் த இதில் ஆட் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு பிரிண்ட் மை லிஸ்ட்.
இப்போ 50க்கு அப்புறம் என்ன இருக்குது 60 17 ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டோம், எண்டிங்கில் பண்ணிட்டோம். அப்போ எப்படி வந்து மிடில் பொசிஷனில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது? ஸோ இன்சர்ட் அட் மிடில். ஸோ இப்போ இதுக்கு மிடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை லென்த் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இப்போ நான் இந்த 20th பொசிஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவோம். அப்போது 0 1 2 3 4th பொசிஷன். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஸ்கோர் ஓகே 4th. அப்போனா 4ங்கிறது தான் ஸ்டார்டிங்கு, அதே இது 4th தான் எண்டிங்கு. 4னா 4 - 3 அப்படிங்க. அப்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4th பொசிஷன். அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இன்சர்ட் ஆக போகுது. இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 55 65 அப்படிங்கிற ஒரு 3 வேல்யூஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ என்ன இருக்குது? ஸோ 10க்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம பிகினிங்கில் மல்டிபிள்ஸ் வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்க முடியும், எண்டில் பண்ண முடியும், மிடில் பண்ண முடியும் யூஸிங் தி ஸ்லைசிங். அப்போ இதே மாதிரி டெலிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கோரில் இப்போ நான் இன்சர்ட் பண்ண இடத்துலேருந்து பண்ணுறேன். இப்போ எனக்கு 33லேருந்து 65 வரைக்கும் வேணும். அப்போ 33ங்கிறது என்ன பொசிஷன்? செகண்ட் பொசிஷன். ஓகேங்களா? அப்போது செகண்ட் பொசிஷன்லேருந்து வேணாமா 2 3 4 5 6. அப்போது 6th பொசிஷன் வரைக்கும் வேணால் நான் என்ன கொடுக்க போகிறேன் 7 என்ன அர்த்தம் 6 பொசிஷன் வரைக்கும் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டெலிட் ஆகிடும். இப்போ நான் ஸ்கோர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் 22லேருந்து 65 வரைக்கும் இருக்காது. அகெயின் எனக்கு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் பூரா எனக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் தி மல்டிபிள் வேல்யூஸ். அப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸ் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பி பண்ண முடியும். இப்போ நான் ஸ்கோர் அப்படிங்கிறதுல ஸ்கோர் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கோர் அப்படிங்கிறத காப்பி பண்ண போகிறேன். ஸ்கோர் கொடுத்துட்டு நீங்கள் கோலன் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோடது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி இல்லைன்னா க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஸ்கோரில் இருக்கிறது ஸ்கோர் 1ல் காப்பி ஆகிருக்கும். ஓகேவா? அஸ் இட் இஸ் காப்பி ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கோரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோலன் -1. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் தி நம்பர்ஸ். அதாவது உங்களோட லிஸ்ட் எப்படி மாறிடும் அப்படின்னா 70 60 50 40 30 20 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். ஓகே, சரி. ஸோ இதான் நம்ம பார்த்துருக்கிற ஸ்லைசிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஸ்லைசிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் பண்ண முடியும், நெகட்டிவ் வேல்யூஸ் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், இந்த மாதிரி காப்பி பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அது ஸ்ட்ரிங்ஸ்லேயும் பண்ணலாம், லிஸ்ட்லேயும் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.